அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கௌஷிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் உப்பு சீடை. இந்த சீடை பண்றதுக்கு நிறைய பேர் யோசிப்பாங்க, ஏன்னா அது வெடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வெடிக்கவே வெடிக்காதீங்க. எங்கள் அம்மா கூட ஒரு டைமும் இந்த சீடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அம்மா சொல்லுவாங்க, இல்லை வேண்டாம் வெடிச்சிடும். அதனால எங்கள் அம்மா இது வரைக்கும் சீடையே பண்ணதில்லை. நான் எப்படியாவது இதை பண்ணியே பார்க்கணும் அப்படின்னு நினச்சேன். எனக்கு டச்வுட் இது வரைக்கும் எனக்கு சீடை வெடிச்சதே கிடையாது. நமக்கு தான் எது அம்மா பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்களோ அதுதானே நம்ம பண்ணுவோம். அதனால இது ஒரு டைமும் எனக்கு வெடிச்சது கிடையாது. ஸோ நான் இந்த சீடை வெடிக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணுவேனோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். நான் நீங்களும் செஞ்சு பாருங்க, கண்டிப்பா இது வெடிக்காது. ஸோ முதல்ல அரிசி மாவு எப்போதுமே சுத்தமா இருக்கணும், கொஞ்சம் கூட கல் இருக்கக்கூடாது. ஸோ இன்கேஸ் நீங்க அந்த அரிசியை ஊற வச்சு நீங்க கழுவிட்டு அதுக்கப்புறம் காய வச்சு நீங்க அரைச்சு சலிச்சு யூஸ் பண்றீங்கன்னா அதையே ஃபாலோ பண்ணுங்க. ஆனா நீங்க சலிச்சதுக்கு அப்புறம் ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணுங்க, கொஞ்சம் கூட கல்லோ இல்லை மண்ணோ இல்லை தூசி எதுவுமே இருக்கக்கூடாது. நான் இது வரைக்கும் கடையில ரெடிமேடா தான் அரிசி மாவு யூஸ் பண்றேன். அதனால எனக்கு இது வரைக்கும் எந்த விதமான ப்ராப்ளமும் வந்ததில்லை. ஸோ நீங்க என்ன மாதிரி ஃபாலோ பண்றீங்களோ பண்ணிக்கோங்க. பட் முக்கியமானது அரிசி மாவு சுத்தமா இருக்கணும். ரெண்டாவது உளுத்தம்பருப்பும் அதே மாதிரி தான். நீங்க வறுக்குறீங்க இல்லைங்களா, நீங்க வறுத்து அரைக்கும் போது அது ரொம்ப கருகி வறுத்துடாம கரெக்டா அந்த பொன்னிறமா வரும்போதே நீங்க எடுத்துடணும். ஏன்னா உங்களுக்கு அந்த சீடை பொரிக்கும் போது அந்த உளுத்தம்பருப்பு கருகி இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த கருகின வாசம் வரும். அதனால சீடையோட அந்த டேஸ்டே போயிடும். ஸோ நான் உளுத்தம்பருப்பு வறுத்து தான் அரைப்பேன். ஏன்னா உங்களுக்கு நிறைய உளுத்தம்பருப்பு மாவு யூஸ் பண்ண மாட்டோம். எப்பயாவது இந்த மாதிரி பலகாரங்கள் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம உளுத்தம்பருப்பு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. அதனால நான் கடையில் உளுத்தம்பருப்பு மாவு வாங்கினதில்லை. பட் நீங்கள் உளுத்தம்பருப்பு மாவு கடையில் வாங்கினா பரவாயில்ல. அதை நீங்கள் வறுத்துட்டு 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் உங்களுக்கு எந்த மாதிரி அளவு நம்ம போடுறோமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ இன்னொரு டிப்ஸ் என்னன்னா, நீங்கள் இந்த மாவு நீங்கள் உளுத்தம்பருப்பு எப்போதுமே ஒரு கப்பு 2 கப்பு வறுத்து அரைச்சி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் பலகாரம் பண்ணும்போது டக்குன்னு உளுத்தம்பருப்பு மாவு இருக்கும். அதனால எப்போதுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். மாவை பிசைஞ்சு வச்சதுக்கு அப்புறமா நீங்க எப்போதுமே ஒரு ஈரமான துணியை வச்சு மூடிடுங்க. நான் முதல்லயே முறுக்குக்கு பண்ணும்போது ஒரு டிப்ஸ் சொன்னேன். நான் மாவை எப்போதுமே நிறைய பிசைஞ்சு வைக்காதீங்க, ஏன்னா நம்ம டயர்ட் ஆயிருவோம். அதனால மாவை எப்பொழுதுமே கொஞ்சம் கொஞ்சமா இது பிசைங்க. இந்த சீடை பண்றதுக்கு நான் 1 கப்பு தான் யூஸ் பண்ணேன். இந்த 1 கப்புக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மணிலேருந்து 2.5 மணி நேரம் ஆச்சு. ஸோ இந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்ம உருட்டிகிட்டே இருந்தோம்னா உங்களுக்கு ரொம்ப டயர்ட் ஆயிரும். அதனால எப்பொழுதுமே கொஞ்சம் கொஞ்சமாக பிசைங்க. அப்படியும் நீங்கள் ஜாஸ்தியாக பிசைஞ்சிட்டிங்கன்னா ஈர துணியை போட்டு மூடி வைங்க. ஸோ அப்பப்போ வேணுங்கிற மாவு இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி சீடையை உருட்டி வச்சதுக்கப்புறம் உடனேயே எண்ணெயில் போட்டு பொரிச்சிடுங்க. ஏன்னா ரொம்ப காயவும் விடக்கூடாது. அப்படியே நீங்கள் உருட்டி வச்சாலும் அதை ஒரு ஈரமான துணியில் போட்டு சுற்றி வைங்க. பொரிக்கும் போது அப்பப்போ எடுத்து போட்டு பொரிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம சீடைக்கு ஃபாலோ பண்ணக்கூடிய டிப்ஸு. நான் இதுதான் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு இப்போ வரைக்கும் வெடிச்சது இல்லை. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உப்பு சீடை செய்வதற்கு தேவையான பொருட்கள்: அரிசி மாவு 1 கப், உளுத்தம்பருப்பு மாவு 2 டீஸ்பூன், உருக்கிய வெண்ணெய் 2 டீஸ்பூன், எள்ளு 1 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, எண்ணெய் பொரிப்பதற்கு தேவையான அளவு. முதல்ல உளுத்தம்பருப்பு மாவு ரெடி பண்ணிக்கலாம். இந்த உளுத்தம்பருப்பு மாவுக்கு நம்ம 2 டீஸ்பூன் தான் நமக்கு வேணும். இந்த உப்பு சீடைக்கு நான் 1 கப்பு உளுந்தம்பருப்பு எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா இது நான் கொஞ்சம் உளுந்தம்பருப்பு எப்போதுமே மாவு அரைச்சி வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஏதாவது நம்ம ஸ்நாக்ஸ் செய்யும்போது நமக்கு யூஸாக இருக்கும். அதனால் நான் 1 கப்பு போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நல்லா பொன்னிறமாக வறுக்கும்போது உங்களுக்கு கருக விட்டுடாதீங்க. ஏன்னா சீடை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கருகின வாசம் வரும். அதனால நல்லா அந்த ப்ரௌன் கலர்ல மாறும்போதே நீங்க அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ப்ரௌன் ஆயிடுச்சு, நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ அரிசி மாவும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த அரிசி மாவு வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் கலர்லாம் மாற விடக்கூடாது, பொன்னிறமாக ஆகவே கூடாது. மாவில் அந்த சூடு கொஞ்சம் ஏறினாவே போதும். ரொம்ப சூடாகவும் இருக்காமல் ரொம்ப கலரும் மாறாமல் உங்களுக்கு கரெக்டாக அந்த மாவு கலர் மாறுறதுக்கு முன்னாடியே நம்ம அடுப்பை விட்டு எடுத்துடணும். இந்த மாவு தொட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு சுருக்குன்னு ஒரு சூடு தெரியும். அந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாவு சூடாயாச்சு, நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன்.
ஸோ அரிசி மாவு உளுத்தம்பருப்பு ரெண்டுமே நம்ம வந்து வறுத்து எடுத்தாச்சு. இது என்னடா 2 தட்டில் இருக்குன்னு பார்க்காதீங்க. ஒன்று வந்து நான் வெள்ளை சீடைக்கு பண்ணேன், அதுவும் இந்த வீடியோவோட சேர்ந்து வந்துருச்சு. ஸோ நான் இப்போ வந்து அரிசி மாவு ரெடி பண்ணியாச்சு, உளுத்தம்பருப்பும் ரெடி பண்ணியாச்சு. இது நல்லா ஆறட்டும். இந்த உளுந்தம்பருப்பு வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா அதை வந்து மிக்சியில் வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். மிக்சியில் நல்லா பொடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அது வந்து மாவை வந்து தொட்டு பார்த்திங்கன்னா நரநரன்னா இருக்கும். இதை வந்து நம்ம நல்லா சலிச்சு எடுக்க போகிறோம். ஸோ அப்போ தான் அந்த கட்டி இல்லாமல் இருக்கும். ஸோ மாவு வந்து நான் உளுத்தம்பருப்பை அரைச்சி சலிச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ உளுத்தம்பருப்பு மாவு இஸ் ரெடி. ஒரு பெரிய பவுலில் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்த அரிசி மாவில் நம்ம இந்த உளுத்தம்பருப்பு வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த உளுத்தம்பருப்பு மாவு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு மாவு சேர்த்தாச்சு. இப்போ எள்ளு சேர்த்துடலாம். எள்ளு வந்து நீங்கள் வறுத்து சேர்க்க வேண்டாம், ஏன்னா எப்படியும் எண்ணெயில் வந்து பொரிக்க தான் போகிறோம். அதனால் நான் வறுக்கலை, அப்படியே போட்டிருக்கேன். அது கூட வெண்ணெயை வந்து உருக்கி இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த 1 கப்பு மாவுக்கு அப்புறம் அந்த உளுத்தம்பருப்பு மாவு இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு 1.5 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு கொஞ்சம் பெருங்காயம் 1/4 டீஸ்பூன் சேர்க்குறேன் நான். ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஏன்னா கசக்கும். அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா கையில் முதல்ல நல்லா பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் இந்த உப்பு, வெண்ணெய், அதுக்கப்புறம் இந்த பெருங்காயம் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஈவனாக வந்து மிக்ஸ் ஆகும். ஸோ நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் வந்து பிசையணும். ஒரேடியாக ஊற்றி பிசைஞ்சு தண்ணியாக பிசைஞ்சிடக்கூடாது. அப்புறம் திருப்பி நீங்கள் மாவு சேர்க்க வேண்டியது இருக்கும், அதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு சேர்க்க வேண்டியது இருக்கும். அதனால் இந்த மாவுக்கு ஏற்ற மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மாவை வந்து சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு ரெடி ஆயாச்சு. இப்போ மாவு வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கணும். அதே மாதிரி இந்த மாவு வந்து உங்களுக்கு நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் கையில் அந்த தொடும்போது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த விரலில் மாவை கொஞ்சம் எடுத்து நீங்கள் உருண்டை பிடிக்கும்போது உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக அது வந்து சுற்றணும். அப்போ தான் வந்து இந்த மாவு வந்து கரெக்டான பதத்தில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ மாவு ரெடி. மாவை உருட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எண்ணெயை வந்து காய வச்சிடலாம். ஸோ கடாயில் தேவையான அளவு எண்ணெயை போட்டு வந்து காய வைக்கும்போது அடுப்பை வந்து மிதமான சூட்லேயே வைங்க. ரொம்ப வந்து எண்ணெய் வந்து சூடாகக்கூடாது இதுக்கு. ஸோ இப்போ எண்ணெய் வந்து காயட்டும். அந்த சூடாகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மாவு வந்து உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். மாவை உருட்ட ஆரம்பிச்சிடலாம். ஸோ மாவு உருட்டும் போது நீங்கள் இந்த மாதிரி ஒரே கையிலேயே வந்து அந்த விரலில் வச்சு நல்லா ரோல் பண்ணலாம். நல்லா அழகாகவே வரும். இல்லை உங்களுக்கு வந்து அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னொரு கையில் மாவை வச்சு உருட்டலாம். ஆனால் கூடுமான வரைக்கும் இந்த உருண்டை வந்து கெட்டியமாகவே இருக்கக்கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் வந்து லூஸாக பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு அளவு இந்த சீடை வந்து வெடிக்காமல் வரும். எனக்கு வந்து இப்போ வரைக்குமே இந்த சீடை வந்து நான் பண்ணுறப்பெல்லாம் வந்து எனக்கு வெடிச்சதே கிடையாது. இப்போ நான் வீடியோவுமே உங்களுக்கு நான் வந்து பொரிக்கும் போது உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து மாவு வந்து இந்த உருண்டையை பிடிக்கும்போது கெட்டியமாக பிடிக்காதீங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சீடை வந்து வெடிக்காது. இப்போது எல்லா மாவையும் நான் உருட்டி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சாச்சு. இப்போ சீடையை ஒன்றொன்னா வந்து போட்டுடலாம். நீங்கள் வந்து போடும்போது ஒன்றொன்னாவே போடுங்க, ஃபுல்லாக கையில் எடுத்து போடாதீங்க. ஏன்னா வந்து கையில் வந்து எண்ணெய் வந்து தெறிக்கும். இன்னொன்று வந்து போடும்போது நீங்கள் ரொம்ப கூட்டமாக போடாதீங்க, ஏன்னா ஒன்றோட ஒன்று உரசி உடைய ஆரம்பிக்கும். அதனால் அங்கங்கே தள்ளி தள்ளி சீடையை வந்து போடணும். சீடையை போட்ட உடனேயே நீங்கள் வந்து கரண்டியை வச்சு கிளற வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ் ஆகுது நம்ம வந்து வெயிட் பண்ணணும். அப்போ தான் அந்த சீடை வந்து கொஞ்சம் செட் ஆகும். ஸோ கொஞ்சம் ஒரு 20 செகண்ட்ஸ் இல்லை 30 செகண்ட்ஸ் கழித்து இந்த சீடையை வந்து நீங்கள் வந்து திருப்ப ஆரம்பிக்கலாம். திருப்பாமையும் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஒரு பக்கமும் ஒரு கலரில் ஆகிடும். அதனால் ஈவனாக ஒரே கலரில் குக் ஆகணும் அப்படின்னு சொன்னால் அப்பப்போ வந்து இதை திருப்பி விடணும். இப்போ இந்த சீடை வந்து குக் ஆயிடுச்சு அப்படின்னு எப்படி பார்க்குறதுன்னு சொன்னால், இந்த பொரிச்சிட்ருக்கிற அந்த எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அதோட சவுண்டு வந்து கம்மியாகும். இன்னொன்று வந்து இந்த சீடை வந்து ஒன்ஸ் ரெடி ஆனதுக்கப்புறம் அது வந்து கீழே வந்து அப்படியே முழுகிடும் அந்த எண்ணெயில். ஸோ கீழே அடியில் போயிடும். ஸோ போயிடுச்சுன்னா அது வந்து சீடை வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அந்த சமயத்தில் நீங்கள் எண்ணெயிலேருந்து சீடையை வெளியில் எடுத்துடலாம். எண்ணெயிலேருந்து எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு பேப்பர் டவலில் போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கிற எக்ஸஸ் ஆயிலையும் அது வந்து அப்சர்வ் பண்ணிடும். இப்போது நம்மளோட மொறு சீடை ரெடி. இந்த கோகுலாஷ்டமிக்கு நீங்களும் உப்பு செடி செஞ்சு பாருங்கள். எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கௌஷிஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.